ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த மாரியே ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் ஒரு 60 பாயிண்ட் தான் பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,084ல் ஓப்பன் ஆச்சு. நம்ம 78 சப்போர்ட் லெவல் சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்துலேயே வந்து கீழே இறங்கி தான் க்ளோசிங் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1/4 மணி நேரம் கீழே இறங்கவும் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டம் ஸ்டில் இன்னும் கீழே தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் வந்து 24,850 சொல்லியிருந்தோம். ஸோ அதில வந்து மார்னிங் செஷன்ல சின்னதா ஒரு சப்போர்ட் எடுத்தது. ஆனாலும் அத வந்து பெருசா வந்து தாக்கு பிடிக்க முடியல. ஸோ திரும்ப வந்து செல் ஆயி தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. இப்போதைக்கு க்ளோசிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 24,795ல க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ இப்ப டவ் ஜோன் அண்ட் நாஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 0.5% கிட்ட வந்து நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டவ் ஜோன், நாஸ்டாக், S&P இண்டெக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெகட்டிவ்ல தான் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து நல்ல செல்லிங் யார் யார் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெவி வெயிட் சொன்ன ரிலையன்ஸ் அண்ட் HDFC நல்ல ஒரு செல்லிங் தான். ரிலையன்ஸ் வந்து ஒரு 1.25%ம் HDFC வந்து பார்த்தீங்கன்னா 2.5%ம் வந்து செல் ஆகி முடிஞ்சிருந்தாங்க. ஸோ இண்டெக்ஸஸ்ல வந்து பெருசா செல் ஆனது நம்ம பேங்க் நிஃப்டி தான். ஆல்மோஸ்ட் 2% வந்து செல் ஆயிருந்தது. ஐடி வந்து பெருசா செல் ஆகல. ஸோ நாளைக்கு இன்ட்ராடேக்கு வந்து சப்போர்ட் லெவல் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, நிஃப்டிக்கு 24,400 அப்படிங்கிறது தான் சப்போர்ட் லெவல். ஓகேங்களா? ஸோ அது வரைக்குமே ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 800 பாயிண்ட். நாளைக்கு வந்து கேப் டவுன் ஓப்பனிங் தான் கிடைக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அப்படிங்கும்போது 24,400 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டா இருக்கும். அதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 24,100 வரைக்கும் ஃபால் ஆறதுக்கு சான்சஸ் இருக்கு. மேல ரெசிஸ்டன்ட் 24,850 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ட்டா இருக்கும். இது வந்து நிஃப்டியோட லெவல். அடுத்ததா வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து அந்த இம்பார்ட்டன்ட் ட்ரெண்ட் லைன்லாம் பிரேக் பண்ணிட்டாப்படி. ஸோ பிரேக் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 49,600 அப்படிங்கிறது சப்போர்ட் லெவல். அத பிரேக் பண்ணுச்சுன்னா 48,600 தான். அடுத்து ஒரு 1000 பாயிண்ட் வரைக்குமே ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட் ஃபால் ஆயிருச்சு. ஸோ நாளைக்கும் நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியில. ஸோ அடுத்து ஐடி. ஸோ ஐடி வந்து நான் சொன்னேன்ல, ஐடி வந்து இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் தான். ஸோ அவன் வந்து அந்த லெவல பிரேக் பண்ணணும். 41,700 வந்து பிரேக் பண்ணா மட்டும் தான் அடுத்து வந்து ஃபால்ன்றது இருக்கும். இன்கேஸ் ஐடியும் ஃபால் ஆச்சு அப்படின்னா, பேங்க் நிஃப்டி நிஃப்டி இன்னும் நல்லாவே ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ ஹெவி வெயிட்ஸ் தலைவன் ரிலையன்ஸ பார்த்தோம்னா, ஸோ ரிலையன்ஸ் வந்து சொன்ன மாரியே அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழ தான் ஓப்பன் ஆனாப்படி. ஓப்பன் ஆயிட்டு கன்டினியூஸா செல்லிங். அந்த ட்ரெண்ட் லைன்ல தான் இவனும் ஓப்பன் ஆனான். கன்டினியூஸா செல்லிங். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் 2652 ரிலையன்ஸுக்கு. ஸோ அது போயிட்டு ரிவர்ஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். HDFC பேங்க். ஸோ HDFC பேங்க்கும் ஒரு கண்டினியூஸ் செல்லிங் தான். ஸோ இம்பார்ட்டன்ட் அந்த ஒரு சப்போர்ட் லெவலையும் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் ஃபார் HDFC பேங்க் 1555 தாங்க. ஸோ அது வரைக்கும் ஃபால் ஆகுமா? இல்ல மைனர் சப்போர்ட்டா வந்து 1600 அப்படிங்கிறது ஆக்ட் ஆகும். ஸோ 1600ல சப்போர்ட் எடுக்குமா? இல்ல 1555 வரைக்கும் ஃபால் ஆகுமான்னு சொல்லி பார்க்கலாம். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து 1600ல சின்னதா சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ பார்க்கலாம் எது வரைக்கும் ஃபால் ஆகுது அப்படி சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே. நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுற உங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.